வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத மகர ராசி பலன் பகுதி 1. இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாதம் மகர ராசி பலன். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து யாவருக்கும் பகிர்வது நல்லது. செப்டம்பர் மாதம் 2024 மகர ராசி பலன் விரிவாக. பொதுவாக மகர ராசி மக்கள் இந்த மாதம் சற்று ஏற்ற இறக்கங்களால் குறிக்கப்பட்ட ஒரு மாதத்தை இந்த மாதத்தில் அவர் வாழ்வில் அவர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மகர ராசி மக்களுக்காக தங்களின் ஆரோக்கிய விஷயங்களில் விவேகமும் புத்திசாலித்தனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. தங்கள் உடலில் அதிகரித்த கொலஸ்ட்ரால், உடல் பருமன் அல்லது வயிற்று பிரச்சனைகள் போன்ற சாத்தியமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மகர ராசி மக்கள் தங்களுடைய தேக நிலையில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். மகர ராசி மக்கள் தங்களின் தொழில் ரீதியாக இந்த மாதத்தின் தொடக்கமானது மாற்றங்கள் அல்லது சில இடமாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சூழல்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாத பிந்தைய பகுதி உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமான விளைவுகளை உங்களுக்கு உறுதியளிக்கிறது. மகர ராசி மக்கள் முக்கியமாக தங்களின் செழிப்பான வாழ்க்கையை தக்க வைக்க தேவையற்ற பணியிட வதந்திகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்களை கைப்பற்றும் வாய்ப்பு அறிமுகப்படுத்தப்படும். இதனால் உங்களை ஒரு விதிவிலக்கான ஈடுபாட்டுடன் தொழிலில் வைத்திருக்கும் மற்றும் உங்கள் உற்பத்தி திறன் மூலம் நல்ல லாபத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்படும் வகையில் உயர்வில் இருப்பீர்கள். இதற்கு காரணம் தங்களின் வணிகச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே ஒரு சமநிலையை பராமரிக்கும் சூழலை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி மக்களின் ஏற்ற இறக்கமான நிதி நிலப்பரப்பு காரணமாக உள்ள பற்றாக்குறையை புத்திசாலித்தனமான நிதி மேலாண்மை மூலமே செயல்படுத்தி உங்கள் வாழ்வை நீங்கள் வளமாக்கவும் முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மகர ராசி மக்களின் காதல் விஷயங்கள் மற்றும் உறவுகளில் நேர்முறையான முன்னேற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த கிரக நிலைகள். உங்கள் துணையுடன் நெருக்கமான தொடர்பை கிரக நிலைகள் வளர்க்கிறது மற்றும் தம்பதிகளின் தாம்பத்திய உறவு மூலம் முன்னேற்றம் காணும். மகர ராசி மக்களின் உறவில் அதிகரித்த அன்பு மற்றும் நல்லிணக்கம் ஆரம்ப சவால்கள் இருக்கலாம் என்றாலும் மாதத்தின் பிற்பகுதி நல்ல நிலைமைகள் உருவாகி உங்களை மேம்பட வைக்கும். மகர ராசி மாணவர்கள் படிப்பிற்கு சாதகமான இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம். கல்வியின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு சராசரியாக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கல்வி அல்லது வேலை தொடர்பான பயணத்திற்கான வாய்ப்புகள் மகர ராசி மக்களுக்கு இருக்கிறது. மகர ராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்பை கிரக நிலைகள் உங்களுக்கு வழங்குகிறது. மகர ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், செவ்வாய் மற்றும் வியாழனின் முழு அம்சத்தை பெற்று இந்த மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைந்து இருப்பார். இது கிரக சீரமைப்பு பணியிட ஏற்ற இறக்கங்கள் மற்றும் இடமாற்றத்துக்கான சாத்தியத்தை அறிமுகப்படுத்தும் நிலை இருக்கிறது. இருப்பினும் இது உங்கள் விருப்பங்களுடன் ஒத்துப்போகாது. உங்கள் வேலையை மாற்றுவது பற்றிய சிந்தனை இருக்கும். அதில் நீங்கள் ஓரளவு வெற்றியை காணக்கூடும். இருந்தாலும் நீங்கள் இப்போது இருக்கும் பணியிலேயே உங்கள் தற்போதைய வேலை நிலையை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வருங்காலம் நலமாக அமையும். செப்டம்பர் 18 முதல் சுக்கிரன் உங்கள் 10ஆம் வீட்டில் துலாம் ராசியில் நுழையும் போது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனினும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வெற்றிகரமான செயல்திறனுக்காக உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தி உண்டாகும் வதந்தியிலிருந்து சற்று விலகி இருப்பது அவசியமாகிறது. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 6ஆம் வீட்டில் வாசம் செய்கிறார். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 7ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் தேதி 8ஆம் வீட்டிற்கு மாறி 23ஆம் தேதி 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இந்த கிரக பயணத்தின் விளைவாக மகர ராசி மக்களின் வேலையில் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும் சூழல்கள் இருக்கிறது. இருப்பினும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். மகர ராசி வணிக மக்களுக்கு இந்த மாதம் ஒரு உண்மையான மேம்படான ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்யும் உங்கள் வணிகத்தில் உங்களை முக்கியமாக முதன்மையாக ஈடுபடுத்திக் கொள்ளும்
சூழல் இந்த மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்கள் தொழில் வளர்ச்சியை குறிக்கிறது. மகர ராசிக்கு 3வது வீட்டில் உள்ள ராகு உங்கள் வியாபாரத்தில் புதிய அபாயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இது சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இருந்தாலும் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். தங்களின் வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பல்வேறு மூலங்களிலிருந்து நல்ல ஒப்பந்தங்களுக்கான சாத்தியக்கூறுகளுடன் நீங்கள் பாடுபட்டால் உங்கள் வணிக விவகாரங்களில் நீங்கள் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்பதை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அறுதியிட்டு கூறுகின்றன. மகர ராசி மக்களின் பொருளாதார நிதி நிலைமை சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சீரான செலவுகள் மற்றும் ஏற்ற இறக்கமான வருமானம் கொண்ட ஒரு ரோலர் கோஸ்டராக இருக்கும். உங்கள் நிதிகளை எச்சரிக்கையுடன் கையாள்வது அவசியம். உங்கள் வளங்களின் பயன்பாட்டை மேம்படுத்துவதில் அக்கறை கொள்ள வேண்டும். பிற்போக்கு பகவானான சனி பகவான் தனது சொந்த ராசியில் 2வது வீட்டில் இருப்பது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவதிலும் சேமிப்பை தக்க வைப்பதிலும் தங்களுக்கு ஊக்குவிப்பதிலும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிப்பார். இந்த நேர்மறையான தாக்கம் இருந்தபோதிலும் பிற கிரக பாதிப்புகள் செலவுகளை உங்களுக்கு அதிகரிக்கும் வழிவகுக்கும். தங்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாய், 2ஆம் வீட்டில் சனியின் தாக்கம் மற்றும் சூரியனால் தங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மாறாக 5வது வீட்டில் வியாழன் அமர்வது உங்கள் 11வது வீட்டில் அவர் தன் செல்வாக்கை செலுத்துவது உங்கள் நிதி நிலையை ஓரளவுக்கு உயர்த்த வேண்டிய சூழலை அவர் தருவார். இதன் விளைவாக பலவிதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாத பிற்பகுதியில் மகர ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் மாறுவதும் 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் 3ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிப்பது மகர ராசி மக்கள் நிதி நன்மைகளுக்கு மேலும் பங்களிக்கக்கூடும் உயர்வில் இருக்கும் நிதி. இந்த காலகட்டம் கல்வித்துறையில் உள்ள தனிநபர்களுக்கு நிகழ்வு நிர்வாகத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று நம்பலாம். முக்கியமாக மற்றுமுள்ள மகராசி மக்களின் குடும்பம், நண்பர்கள், காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பகுதி 2இல் பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திலகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.